வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் அதிமுக பாஜக என்டிஏ விரிவாக்க கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினாங்க. அதே நேரத்தில் தான் இபிஎஸ்க்கு சரியான பாடம் புகட்டுவோம் அப்படின்னு ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறார். அதிமுகவை படுதோல்விக்கு தள்ளிட்டாரு இபிஎஸ் அப்படின்னு கொந்தளித்து பேசியிருக்கிறார் ஓபிஎஸ். ஓபிஎஸோடு இருந்தவங்கெல்லாம் விஜயோடு கூட்டணி சேர்வதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள் அப்படின்னு தகவல்கள் வருகிறது. அது உண்மையா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஓபிஎஸ் டிடிவியை சேர்ப்பது பற்றி இபிஎஸ் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு திரு ஜெயக்குமார் சொல்றாரு. நேற்றைய இந்த ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டதா வந்த தகவல் உண்மையா இல்லையா? எங்களுக்கான முடிவை யாரும் எடுக்க முடியாது, நாங்கள் தான் எடுப்போம், அதாவது எங்கே இருக்கணுன்றதை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் கூறுகிறார். அதிமுக பாஜக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கப்போ ஒரு நம்பர் வந்துச்சு. இபிஎஸ் சொன்னதாக 6 தினகரனுக்கு, 3 ஓபிஎஸ்க்குன்னு. இந்த நம்பர்லாம் வந்ததனுடைய விளைவா இது ஓபிஎஸ்னுடைய முடிவை அறிவித்தது என்ற கேள்வியும் இருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்களா ஓபிஎஸும் டிடிவியும்? விரிவாக வாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதிமுக ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல நாஞ்சில் கோலப்பன் அவர்கள்ட்ட, என்ன முடிவில் இருக்கார் ஓபிஎஸ்? ஏற்கனவே கட்சியை மீட்கணும் அப்படின்னு தான் தர்ம யுத்தத்தை 2வது அப்படின்னு தொடங்கினார். அப்புறம் அதிமுகக்குள்ளே சேர்க்கணுன்றதான் முயற்சின்னு டெல்லியெல்லாம் போனார். திரும்ப அதே போர்க்கோளத்தை பூண்டிருக்கிறார். என்ன முடிவு சார்? அதாவது இன்றைய தினம் எங்களை வாழ வைத்த இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாள். நேற்று வரைக்கும் நாங்கள் பார்த்தோம், ஒரு மன மாற்றம் உருவாகும், அந்த மனமாற்றம் ஒரு இணைப்பாக உருவாகுங்கிறதெல்லாம் எதிர்பார்த்தார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஏன்னா கட்சிக்குள்ளே ஒரு அண்ணன் தம்பி பிரிவினைக்குள்ளே சண்டைகள் வரும், பிரிவினைகள் வரும், இணைப்புகள் வரும். தலைவருடைய பாடல் போல் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பில் பல பிரிவுகள் வந்தாலும் ஒற்றுமை வரும்னு எதிர்பார்த்தார். ஆனால் இங்கே அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரேடிய பிடிவாதமாக, நான் இதை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்த கட்சி, இந்த கட்சிக்குள்ளே நான் யாரையும் ஏற்க மாட்டேங்கிற ஒரே பிடிவாதத்தில் இருக்கார். கூவத்தூரில் எப்படி முதல்வர் வாங்கினாரோ கட்சிக்குள்ள ஓபிஎஸ் கொண்டு போகணுன்றதா பிளான், அல்லது ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர விரும்புகிறார்? நீங்கள் கிராஸ் கேள்வி போட்டீங்கன்னா நான் சொல்லி முடிச்சிருவேனே. கூவத்தூரில் எப்படி நம்ம விலை கொடுத்து ஒரு முதலமைச்சர் ஆனோமோ அதுபோல் வெங்கடேஸ்வர இதில் 2500 போலி பொதுக்குழு உறுப்பினர்களால் 2500 பேரும் போலின்னு சொல்ல முடியுமா? அது உண்மை சார். கட்சியில ஒருங்கிணைப்பாளர்னு செல்லாதுன்னு நம்ம 3 வருஷமா பேசிட்டு இருக்கோம், அதை விட்டுருங்க. செல்லாதுன்னு சொல்லும் போது அங்க எங்க இருந்து சார் பொதுக்குழு வந்து பொதுக்குழு உறுப்பினர் யார் உண்மையை சொல்லுங்க. இல்ல நான் நேத்து நீங்க பைலாகலாம் போனீங்கன்னா நம்ம திரும்ப வர முடியாது. எந்த புரட்சி தலைவர் ஓபிஎஸ் கொந்தளிச்சார், நேத்து ஏன் ஓபிஎஸ் கொந்தளிச்சார்? எந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அதாவது பொதுச் செயலாளர்களை இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த பொதுக்குழு உறுப்பினரை வச்சு செயலாற்றிட்டு வரும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்றோட அண்ணன் முடிவுரை கட்டிட்டார். அவர் இருக்கிற இடமும் வேண்டாம், அவரை பற்றி பேசுறதுக்கு அருவருப்பாக இருக்குது, அவர் செயல்பாடு அருவருப்பாக இருக்குது, அவரோட சேர்ந்து போனவங்களையும் நம்ம இணைக்க வேண்டாம்னு முடிவுக்கு போயிட்டார். அதுக்கு முன்னாடி டெல்லியில் போய் ஏன் கட்சியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார் சார். 2-3 முறை அமித்ஷாக்கு வரும்போது சந்திக்க முடியாத சூழ்நிலை இருந்தோம் சார். இல்லை சார், அதே எடப்பாடி தானே இருந்தார். அப்போ எடப்பாடி பேரை சொல்ல அருவருப்பாக தெரியல உங்களுக்கு? தடவை அமித்ஷா அங்கே வரும்போது நீங்கள் சொல்லி முடிக்கக்குள்ளேயே நீங்களே துணை கேள்வி போட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்லணும். ஏன் போனாருங்கிறதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும். அவர் அமித்ஷா சொல்லணும்னா நாங்கள் சொல்கிறோம். 2-3 முறை அவர் வரும்போது மோடியாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் 2024 மோடி வரணும்னு சொல்லி நாங்கள்லாம் உழைச்சவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கலனால அமித்ஷா அழைச்சாருன்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போனாங்க, பார்த்தாங்க, விவரத்தை சொல்லிட்டாங்க. முடிவு அதாவது கட்சி ஒருங்கிணைப்பாளராக வரணும் 2026 வரைக்கும். அதில் அவருடைய கண்டிஷன் சொன்னது ஓபிஎஸ். ஆமாம், அது முடியாதுன்னு தெரிஞ்சதால நேற்று இந்த முடிவு எடுத்துட்டார். ஆமாம், அது முடியாது. அந்த புரட்சி தலைவர் வகுத்த விதியை மாற்றணும். நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா, அதுக்கு பிறகு கட்சி தேர்தல் நீங்க என்ன முடிவுலாம் சொல்லிட்டாரு. ஓகே, நீங்க என்ன முடிவு வேணா எடுக்கலாம்.
பல கோர்ட்டுகளில், ஒரு கோர்ட்டை தவிர மற்ற எல்லா கோர்ட்டுகள்லையும் வெற்றி பெற்றிருக்கிறார். எந்த கோர்ட்ல சார் பொதுச் செயலாளர் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க? சார் ஊடகத்தின் மூலமா இப்படி எல்லாம் அவரை வந்து தூக்கி நிப்பாட்டாதீங்க சார். இல்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு? சிம்பிள் ஆர்டர் இருக்கு. எங்க பொதுச் செயலாளருக்கு? ஆமா சார். யார் சார் கொடுத்திருக்காங்க? உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு. உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு சார். இடையூட்டு மனுல போறாங்க. பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னோட கேள்வி முடிச்சு சார். பொதுக்குழுவால, அதனால தான் சொன்னேன், பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு செல்லும். இடையூட்டு மனுக்கு பொதுக்குழு செல்லும். அந்த பொதுக்குழு செல்லும் என்றால் பொதுக்குழுவோட தீர்மானம் செல்லும் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் கீழாமை நீதிமன்றத்தில் இருக்க வழக்கு முடியும் வரை பாத்துக்கங்க. அது எத்தனை வருஷம் வேணா நடக்கலாம் இருக்கும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் அவர் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் அண்ணன் செங்கோட்டையன் சொல்லிட்டு போயிட்டாரா? இவர் பொதுச் செயலாளர் இல்ல, தற்காலிக பொதுச் செயலாளர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரா? டாடா பை பை. அதிமுக ஆங்கிள் பாருங்க. உச்சநீதிமன்றம் வந்து இப்போதைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கா இல்லையா? தேர்தல் ஆணையம் சிம்பிள் கொடுத்திருக்கா இல்லையா? எல்லா கோட்டையும் அழிங்க, நானும் வர்றேன், முதல்ல என்னை ஒருங்கிணைப்பாளரை போடுங்கன்னா அந்த வாதம் முதல்ல சரியா இருக்கு சார். இப்போ நீங்க தேர்தல் ஆணையத்திலேயே நாங்க முறையிடுவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் சார்பாக இரட்டையிலை சின்னம் கோருவோம் சார். நாங்கள் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு தான் சார் இன்னைக்கு நீங்கள் 66 பேர் கையெழுத்தோட சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இரட்டையிலை சிம்பிள். அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது இவருக்கு உரிமை கோரதுக்கு உரிமை இருக்கு. அதனால அவர் உரிமை கோருவார். நான் இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க 2 பேர் வந்தா நான் சின்னத்தை முடக்குவேன். அது முதல்ல சின்னத்தை முடக்குங்க. இப்ப சின்னத்தை முடக்குவதற்கான முயற்சி தான் இது. முடிக்க சார். அதுக்காக நாங்க கையில கொடுத்துட்டு தெருவோட போறதுக்காக நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க உரிமை மீட்பு தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ன பாடம் போட்டுவீங்க? பாடம் போட்டுவோம்னா அதோட அர்த்தம் என்ன? பாடம் புகட்டுறதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. புரட்சி தலைவர் நினைவு நாள்ல சபதம் ஏற்றோம். புரட்சி தலைவரோட பிறந்த நாள்ல இருந்து எங்க பாடத்தை புகுத்த ஆரம்பிப்போம். கேட்போம் திரு பொங்குலூர் மணிகண்டன். திருந்துங்கள், இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு பொதுக்குழுவுக்கு முன்னாடி சொன்னாரு ஓபிஎஸ். ஆனா எந்த வகையில இறங்கி வர தயாரா இல்லைன்றப்போ ஓபிஎஸ் இந்த முடிவை எடுப்பதும் தவிர்க்க முடியாது அப்படின்னு பார்க்கலையா? இதற்கு காரணம் இபிஎஸ் தான் அப்படின்னு அந்த துணை கேள்வியும் வரலையா? அவங்க திருந்த வேண்டிய நபர் யாரோ அவர்தான் திரும்ப திரும்ப அதிமுக அளிப்பேன், எடப்பாடி பழனிசாமி விட மாட்டேன், அவரை பெயரை சொல்வதற்கே நான் அவமானமா கருதுகிறேன். பெயரை சொல்ல வேண்டாம். நீ யாரு சொல்ல சொன்னா, யாரு திருந்து சொன்னா, நீங்க திருந்துங்க, திருந்தாம யாருக்கு என்ன பத்தி? அவங்க பாடம் போட்டுவாங்கிறாரு. இன்னும் சொன்னா பாடம் கற்க வேண்டியவரே இன்னொரு பாடம் சொல்லி தராங்க. காலம் வந்து எவ்வளவு வலிமையானது என்பதை திரு பன்னீர்செல்வம் உணரவில்லை. அவருடைய கடந்த கால நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்தோம். சசிகலாமை தொடங்கி பல சில போக விரும்பல. இன்று வரையிலும் அதிமுகவுக்கு எதிராக என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஒற்றுமையை பேசுறார், இணைப்பில் பேசுறார். அதாவது ஒரு முறையாவது அதிமுக வெல்ல வேண்டும், அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி எண்ணமே இல்லாமல் நான் அதிமுகவை அழிப்பேன் என்றுதான் 24 தேர்தலில் பேசினார். அதிமுகவை அழிப்பேன் அவர் சொல்லல. இல்ல இன்னைக்கு திரும்ப இல்ல இன்னைக்கு ஆணவத்தை அழிப்போம் சார். அவர் சொல்றது இபிஎஸ்க்கு பாடம் புகட்டுவோன்றாரு. ஆனா அமித்ஷா மூலமாக அவங்க வந்த தூதே என்ன கட்சியில சேர்த்துக்கங்க அப்படின்றதானே. அதை நிராகரித்து விட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் திட்டினா என்ன நடக்க போகுது? ஏன் அதிமுக எப்பொழுதாவது ஓபிஎஸ் பேசுதான்னு பாருங்க. இவர்கள் தான் திமுக என்ன பேசுங்க, அதிமுக மீண்டும் வந்து வரக்கூடாது, அதிமுகவில் அம்மா மறைவுக்கு பிறகு கட்சி அழித்துவிடலாம் கனவு கண்டது. அந்த கனவை நனவாக்குற ஒரு வழிமுறையில் தான் போறாங்களுடைய. திமுக என்ன சொல்லுதோ அப்படியே பேசுறாங்களுடைய. அதிமுக குரலா பேசவே இல்லைங்க. இப்போ இன்னைக்கு கூட கூட்டிய கூட்டத்துல திமுகவோடு சேரலாமான்னு கேட்கிறாங்க. அப்போ திமுக நல்லதாக இருந்து கொண்டு, திமுக கருணாநிதி பக்கமாக இருந்து கொண்டு அதிமுக குறித்து பேசுவதற்கு எந்த வகையிலும் திரு பன்னீர்செல்வம் தலைமை உரிமையே இல்லைங்க. உண்மையை சொன்னால் அதிமுகவிலிருந்து முற்றாக வெளியேறிவிட்டவர் திரு பன்னீர்செல்வம். அவரை ஒருபோதும் அதிமுக சேர்த்துக் கொள்ளாது. அவர் திமுக அப்படின்றது இப்பதான் தெரிஞ்சா? 2017 உங்களோட வந்து சேர்றப்ப தெரியலையா சார்? சார் நீங்க அதிமுக தொடர்ந்து தெரிய சொல்லுங்க. கட்சிக்கு துரோகம் செய்தவர், கட்சியின் சின்னத்தை முடக்க வேண்டும், கட்சியை முடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், நீதிமன்ற படிக்கட்டிலேயே கட்சியை நடத்த வேண்டும் என்று விரும்பியவர், அவரை கட்சி ஒருபோதும் ஏற்காது. திரும்ப சொல்லுங்க சார். எப்ப சமரசம் பண்ணாங்க? இப்பதான் பேசியிருக்காங்க. எல்லா தவறையும் செய்து விட்டு, தவறுக்கு மேல தவறு செய்து தோல்வி அடைந்த பிறகு ஒன்னா சேர்றா சொன்னீங்கன்னா பாக்குற மக்கள் நினைக்கிறாங்கன்னா அதிமுக பிரிந்து எந்த பிரிவும் இல்லை. அதிமுக ஒன்றாக நன்றாக வெள்ளக்கொள்கை இருக்குது. அந்த அதிமுகக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல வாயில தவறான வார்த்தை பேசி நிறுத்துவீங்க. அப்போ உடனே திமுக மாதிரியே பேசிக்கொண்டு உள்ளே இணையணும்னு சொன்னா யார் ஒத்துக்குவாங்க?
இல்ல சார் இல்ல சார் இறங்கி வர ஓபிஎஸ் தயார், இடம் கொடுக்க இபிஎஸ் தயார் இல்லை அப்படின்றதான அந்த கோபத்துக்கான காரணமா சொல்றாங்க. ரெண்டு பேரும் இறங்கி வந்தா தானே சார் இதா இருக்கும். சார் நீ சிறுபலித்தனமா நான் பேசினா கூட அது தவறுன்னு சொல்லலாம், சரின்னு சொல்லலாம். ஆனால் 3 முறை முதலமைச்சர், ஒரு பக்குவமான மனிதர், அம்மா அடையாளம் சொல்றீங்களா, அவர் பேசுற பேச்சு ஏதாவது பக்குவம் பாருங்க, எந்த பக்கமுமே இல்லை. அதிமுக தொண்டன் விரும்பலுக்கு மாறாக செயல்பட்டு கொண்டு அதிமுக குறித்து ஒற்றுமை யார் எடுத்துக்கலாம்? என்ன ஒற்றுமை, என்ன அர்த்தம்? அதாவது அதிமுக 24 என்ன முடிவு எடுத்தீங்க? அதிமுக அழிப்பேன், அதிமுக அழியும் பேசுங்க இல்லையா? அப்போ அந்த அதிமுகவை நீடித்து நிலைத்து அழிப்பேன்னு நாங்க சொல்லல. எடப்பாடி பழனிசாமி ஆணவத்தை அழிப்போம், அகம்பாவத்தை அழிப்போம். அவருடைய அப்பா வீட்டு கட்சி அல்ல, இது வந்து தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியை கபலீகரம் செய்த எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. நீங்க அதிமுக அழிப்போம், அதிமுக அழிப்போம்னு சும்மா ஒரு, நாங்க எதிர்க்கிறது அதிமுக அல்ல இபிஎஸ் அப்படின்றார். இபிஎஸ் அதிமுக வேணுமா? தொண்டர்கள் யாரும் இருக்காங்க? நீங்க ஆமான்னு சொன்னா உண்மையாயிருமா? நீங்க ஆமான்னு சொன்னா உண்மையாயிருமா? யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, அவ்வளவுதான். நீங்களே பேசுங்க, நான் சொல்றேன், நீங்களே பேசுங்க. பொங்கலூர் அமைதியாக பேசுங்க. பொங்கலூர் பேசுங்க. இல்ல பேசுறது நாகரிகமே பேசும்போது நாகரிகமே பேசி பண்ணுவோம். நான் அமைதியா இருந்தேன். அவர் கேட்கிறது எங்களுடைய பகை அப்படின்றது இறங்கி வர மறுக்கும் தொடர் தோல்விகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இபிஎஸ்க்கு எதிரானது அப்படின்றாங்க. அதிமுகவை வளர்ச்சி பாதைக்கு அவர் கொண்டு வரலன்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். சார் 10 தோல்வி என்ன, 10,000 தோல்வி கூட சொல்லுவாரு கருணாநிதி பக்தன் ஓ பன்னீர்செல்வம். அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்த போதுதான் எல்லா தோல்வி வந்ததுங்க. அதாவது 2024 தேர்தல், அடுத்த 2028 தான் எடப்பாடியார் பொதுச்செயலர் ஆனபோது சந்திக்கக்கூடிய 2 முக்கியமான தேர்தல், அவ்வளவுதான். அதுக்கு முன்பாக எல்லா தேர்தலின் போதும் பன்னீர்செல்வம் 9 தோல்விக்கு காரணம் ஓபிஎஸ்ன்றீங்க. இருந்தாலும் இல்லைங்க, அவரு கட்சி தலைமையார் சார், அதான் தலைமை. அப்படியே ஜெயிக்க காரணமா இருக்குல்ல, சொந்த ஊர்லயே ஜெயிக்க முடியல சார், சொந்த மாவட்டத்தை தோல்வி. அதாவது சார், சேலம் மாவட்டத்துல 10 இடங்கள்ல வெற்றி பெற்றது எடப்பாடியார். ஆனால் அவர் சொந்த மாவட்டத்துல அவரே ஜெயிப்பது சிரமம். சொந்த மாவட்டத்துல ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு 2019. எல்லா இடத்துல அதிமுக தோத்தப்போ. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிக்க முடியுது, நீங்க சட்டமன்ற தேர்தல் ஏன் ஜெயிக்க முடியுது? அப்ப நோக்கம் என்ன? கூட இருந்து கொண்டு துரோகத்தை செய்தீர்கள், அந்த துரோகம் வெளிப்பட்டது. அதுதான் கட்சியை எப்படியாவது அடைக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று முனைந்தீர்கள். கேட்போம். நம்முடைய பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸும் இணைந்திருக்கிறார். திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், இங்க ஓபிஎஸ் இபிஎஸ் இடையிலான இந்த பிரச்சனைக்கு பின்னணியில திமுக இருக்கு, அவர் திமுகவுடைய குரலா ஒலிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை? திமுகவிற்கு வந்து அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகளிலே தலையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? திமுக அதற்கான அவசியமே இல்ல. பாஜக என்று சொல்வதற்கு பயந்து கொண்டு ஒருவேளை திமுக மீது பழி சாட்டுகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஓபிஎஸ் கொடுத்த 2 ஆப்ஷன்ல திமுகவும் இருக்கு. இல்ல நேத்து ஓபிஎஸ் வந்து எல்லார்ட்டையும் யாரோட போலான்றப்போ விஜய் திமுக 2 தான் கொடுத்திருக்காரு. திமுகவும் அங்க ஆப்ஷன்ல வந்துருச்சுன்னா அந்த சந்தேகம் வரதானே செய்யும். அதாவதுங்க, திமுக வந்து அவர்களுக்கு பகையான கட்சி கணக்கிலே சேர்க்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆரே திமுக தான் 20 வருஷம் இருந்திருக்கிறாரு. திமுக இருந்து அதிமுகவே பிறந்திருக்க தாய் கட்சி தான். அது ஒன்றும் கொள்கை முரண்பாடு கொண்டிருக்க கட்சி இல்ல. நேரடியாக நீங்கள் வந்து பகை வளர்க்கக்கூடிய இயக்கம் வந்து முழுக்க தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடியது பாஜக தான். தேசிய கட்சிகள் தான் நம்மளுடைய மாநில கட்சிகள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது, நமக்கான உரிமைகளை பறிக்கிறது. எனவே நீங்க பங்காளி சண்டையில வந்து பகையாளியை உள்ள விட்டுட்டீங்கன்னு தான் விமர்சனம் செய்கிறார்களே தவிர திமுக இதுல வந்து அட்வான்டேஜ் எடுக்க வேண்டிய அவசியமே என்ன இருக்கு? திமுக என்ன பங்களிப்பு இருக்கு? அதிமுக வந்து நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க. ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் சண்டை வந்ததுக்கு யாரு காரணம்? அவங்களே வெளிப்படையா சொல்றாங்களே, ஆர்எஸ்எஸ்ல இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க, குருமூர்த்தி தான் போய் தியானம் இருக்க சொன்னாரு, தர்ம யுத்தம் இருக்க சொன்னாருன்னு அவங்களே ஓப்பனா பேசிட்டாங்களே. திமுக இதுல என்ன பங்கு இருக்கு? அவர்களே எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றாங்க. திமுகவினுடைய தலைவரை வந்து ஓபிஎஸ் சந்திக்கிறாரு அப்படிங்கறதுனாலயே அவர் வந்து திமுக வந்து பின்னாடி இருந்து இயக்குறதுனா எந்த கட்சிக்காரர்களும் யாரோடையும் நல்லது கெட்டதுல சந்திக்கிறது பின்னாடி இருந்து இல்ல சார், பின்னாடி இருந்து இயக்குறது இல்ல, பின்னாடி இருந்து இயக்குறது அப்படின்றத தாண்டி திமுக ஒரு ஆப்ஷனா இன்னைக்கு மாறி இருக்கு. ஏன்னா முதலமைச்சரை சந்தித்து விட்டு வந்த பிறகு அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்னு சொன்னவர் ஓபிஎஸ்.
அதாங்க திமுக வந்து ஒருவேளை வந்து அதிமுகவிலே வந்து அரசியல் ரீதியாக இனி செயல்பட முடியாது என்கிற நிர்கதியிலே நிற்பவர்கள், முட்டுச்சந்திலே வந்து அரசியலில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு ஒரு போக்கிடம் இல்லாதவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இவர்கள் வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க திருப்பின்னா வேற ஆப்ஷன் என்ன இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறப்ப தாவேகா இருக்கு, திமுக இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. திமுக வந்து இருகரம் வந்து அவர்களை வந்து வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்குன்னா எதனால தயாரா இருக்கு? ஏற்கனவே அதிமுக இருந்து பல அமைச்சர்கள் இங்கே வந்து திமுகவில் முதன்மையான மாவட்ட செயலாளர்களாக அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அவர்களை கண்ணியமாக நடத்துகிறார்கள், மரியாதையாக நடத்துறாங்க. நம்ம மிச்சம் இருக்கிற காலத்தை நம்ம வந்து மரியாதையாக நடந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டுமே என்று அவர்கள் ஆசைப்படுறாங்க. அதிமுகவில் இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், அதிகாரத்தை இழந்தவர்கள், மீண்டும் அதிமுக அதிகாரத்துக்கு வரவே வராது என்று நினைப்பவர்கள்லாம் வேறு வழி இல்லாமல் திமுகவை அவர்கள் அணுகிறார்களே தவிர திமுக யாரையும் போய் கேட்க வேண்டிய நிலைமையில இல்லை. திமுக ஏற்கனவே பெரிய பட்டியல் இருக்கு. அவர்களுக்கு பதவி கொடுப்பதற்கு, அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிறதுக்கு, சட்டமன்றத்தில் வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கே அவங்களுக்கு கடும் போட்டி நிலவுகிறது. அதிமுக இருந்து அவங்க வரணுங்கிறதெல்லாம் திமுக விரும்பல. திமுகவுக்கு அதிமுகவை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்குள்ள அடித்துக் கொண்டு இந்த பழியை தூக்கி பாஜக மேல போட முடியாம பயந்துகிட்டு அதையெல்லாம் திமுக மேல திசை மாற்றி விடுகிறார்களோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பொங்கலூர் மணிகண்டன் அவர் சொல்றது பாஜக தான் ஓபிஎஸ் பேசினாங்க, பாஜக மேல குற்றம் சாட்ட பயந்துகிட்டு திமுக மேல திருப்பி விடுறீங்களான்னு கேட்கிறார். அது என்ன சார் பயந்து கொண்டு? ஒரு பயம் இல்லை. அதாவது அதிமுக அலுவலகத்தை முற்றுகையிட போன திரு பன்னீர்செல்வத்தின் பேச்சை கேட்டு உடனடியாக அலுவலகத்தை பூட்டி சீலிச்சார் சார். அப்போ திமுக ஆதரவோடு நடந்தது. திமுக நோக்கம் என்ன? அதிமுக வாழ வேண்டும், வளர வேண்டும், ஆட்சியை நோக்கங்க. அதாவது அப்படி இருந்து அம்மாவை சரிக்கு அனுப்பாங்களா? அம்மாவை யாரும் பணி போட்டீங்க? எம்ஜிஆர் என்ன சொல்லி எல்லாம் கேவலப்படுத்துனீங்க? அதாவது இதுவெல்லாம் திமுக செய்யக்கூடிய ஒரு யுக்தியான அரசியல். இது ஒருபோதும் அதிமுகவை வாழ வைக்க திமுக விரும்பாது. அதிமுக அழிக்கத்தான் இந்த 54 ஆண்டுகளில் முயற்சித்திருக்கிறது. ஆனா ஒருபோதும் நடக்கல. திரு கருணாநிதியாலே செய்ய முடியாத ஒன்றை திரு ஸ்டாலினால் செய்யவே முடியாது. அதை மீட்டவே எடப்பாடியார். எனவேதான் திமுகவுக்கு மிகப்பெரிய கோபம். எப்படியாவது ஓபிஎஸ் மற்றவர்களோ தன் பக்கம் இழுத்துக் கொண்டு அதிமுகவை வீழ்த்துகிற முயற்சியில திமுக கூட வருது. நிச்சயமாக முடியாது சார். 26 எந்த முயற்சி எடுத்தாலும் திமுக தோற்கும். பிஜேபி அதிமுக ரெண்டு சேர்ந்த பிறகு மிகப்பெரிய அச்சம் முன்னோட்டு. எல்லாரும் என்டிஏல இருந்து எல்லாரும் வெளியில போயிட்டா எப்படி சார் திமுக தோற்கும்? சார் நீங்க இல்ல, ஓபிஎஸ் இன்னைக்கு இல்ல சார். நீங்க வலிமையான அணியே பிஜேபி அதிமுக தான் மிகப்பெரிய வலிமையான அணியாக மாறி இருக்கிறது. 176 இடங்களில் மிகப்பெரிய வெற்றி எளிதாக வெல்லும். நான் திரும்ப சொல்றேன், 34 இடங்கள் விட கடும் போட்டி. அதிலும் மிக சரியாக திட்டமிட்டு பணியாற்றினால் அதிமுக வெல்லுங்க. அப்போ 210 மிக எளிதாக வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிமுக உண்டு. யார் வராலும் கவலையே இல்லைங்க. கேட்போம் நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி இணைந்திருக்கிறார். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, முதல் பேச்சுவார்த்தை என்டிஏ சார்பா நடந்தது, அபிஷியல் நடந்தது. அதே தேதியில ஓபிஎஸ் இந்த முடிவை அறிவிக்கிறார். ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா? என்ன நடந்தது? சார், அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். அப்பாஸ் அவர்கள் சொன்னாரு, திமுக எதற்காக அதிமுகலேருந்து வர வேண்டியவர்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு. ஒரு சின்னதா ஒரு கணக்கு பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய 8 மினிஸ்டர்ஸ் ரொம்ப ரீசெண்டா ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க தான். அப்போ திமுகல மந்திரிக பதவி கொடுப்பதற்கு உண்டான தகுதியான ஆசாமிகள் இல்லை என்று சொல்ல வருகிறாரா? புரியல. அப்ப திமுக அது தகுதியான தலைவர்கள் இல்ல, மந்திரியாக பதவி தகுதி அற்றவர்கள் இருக்காங்க, அதனால வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு திமுக நினைக்கதா தெரியல. இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். இப்போது நடந்த மீட்டிங்ல இத்தனை சீட்டு, இவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்க, இன்னாருக்கெல்லாம் இவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்கன்றது வதந்தி. ஏன்னா இது அபிஷியலா வரல. முக்கியமா என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரசும் தான் இருக்கு. இதுக்கு மேல வேற யாரும் வந்ததாகவோ இல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணப்படவில்லை. அப்படி இருக்கும்போது இது பாமகக்கு 23 சீட்டு, ஓபிஎஸ்க்கு 3 சீட்டு, தேமுதிக 6 சீட்டு, அமமுகக்கு 6 சீட்டு, இதெல்லாம் இதை ஒரு டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், ஒரு கூட்டணி அமைந்திடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய விஷமத்தனமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இது யாருக்கெல்லாம் அந்த விஷமத்தனமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதோ அது பார்க்கிறோம். இது ஊடகங்களும் என்ன பண்ணுது, ஒரு அன்கன்ஃபர்ம்ட் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு போய் பெருசா பேசிட்டு இருக்காங்க. யாரும் காங்கிரஸ் இன்னும் இருக்கிறதா
அப்படின்னு பேசுறது இல்ல. திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில் எங்களுக்கு ஒரு சீட்டுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க அங்கதான் இருப்போம் அப்படின்னு ஒரு விரக்தியோட பேசினதை பத்தி ஒரு விவாதம் நடத்தப்படவில்லை. இதெல்லாம் வந்து நம்ம எடுக்காம அதிமுகவில் என்ன குழப்பம் இருக்கு, இந்த மாதிரியாகவே பேசிட்டு இருக்கோம் நம்ம. அவங்க பேசிட்டு வருவாங்க. சசிகலா ரொம்ப சரியா இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னாங்க, ஒரு முடிவு எடுத்தால் வெளியில வந்துதான் ஆகணும். அப்ப வெளியில வரும்போது அதில் உள்ள சாதக பாதகங்களை பேசலாம். அன்அபிஷியலா என்ன நடந்ததுன்னே தெரியாது உள்ள. பட் அதுல பர்பஸ் இருக்கு சார். இந்த மாதிரி ஒரு 3ன்ற நம்பர் ஓபிஎஸ்க்கு தெரியணும், அவர் டென்ஷன் ஆகணும் அப்படின்ற ஒரு பர்பஸும் இருக்கு. இதை வெளியிட்டவங்க யாருன்ற கேள்வியும் இருக்குல்ல, அதையும் கண்டிப்பாங்க. அததான் சொல்றேன், வெளியிட்டவங்க யாருன்றது வந்து திமுக சைட்ல இருந்து கொடுத்திருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி சைட்ல இருந்து கொடுத்திருக்கலாம், இல்ல சும்மா ஊடகங்கள் எங்களுக்கு வந்து எங்களுடைய சோர்சஸ் மூலமா வந்ததுன்னு சும்மா கிளப்பி விடலாம். ஏன்னா ஒரு சென்சேஷன், அவ்வளவுதான். பேசும் பொருளாக ஏதாவது ஒரு சென்சேஷன் இருக்கணும். இன்றைய வரைக்கும் 3 பேர் தான் கூட்டணியில் இருக்கிறார்கள், அதிமுக, பாஜக அண்ட் தமிழ் மாநில காங்கிரஸ். வேறு யாரும் கூட்டணியில் வரல. இன்ஃபேக்ட் ஜான் பாண்டியன் போன்றவர்களோ இல்ல தேவேந்திர குல வேளாளர்கள் இவர் பொருந்தவரோ இன்னும் அவங்கெல்லாம் கூட இருக்காங்களான்னு தெரியல. இதெல்லாம் ஏற்கனவே இருந்தாங்க, அவங்க எல்லாம் கூட இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில வேணா இருக்கலாமே தவிர. அமமுக இன்றைக்கு டிடிவி தினகரன் ரொம்ப கரெக்டா சொன்னார். அது ஒரு அழகான ஒரு ப்ராவர்ப் சொன்னார், டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. ரொம்ப அழகா ஒரு ப்ராவர்ப் சொன்னார், மாடே இன்னும் வாங்கல, அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? அந்த சொல்லடை ரொம்ப சரியா சொன்னார். இன்னும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை, கூட்டணி என்ற பேச்சுவார்த்தையே நடக்கல. யாரெல்லாம் கூட்டணியில இருக்க போறாங்கன்னு தெரியல. 23 சீட்டு பாஜகவுக்கு. சார் இந்த 23 இல்ல சார், இல்ல நம்பர் மேபி அது பின்னாடி டிசைட் ஆகும். பட் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்றத டெல்லியில பேசியிருப்பாங்க, நேத்தும் பேசியிருப்பாங்க, பின்னாடி பேசிட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாமா? யாரெல்லாம் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பாஜக வலியுறுத்தி இருக்கும், நீங்க தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஏற்படுத்த வேண்டும் என்றால் சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுல ஓபிஎஸ் உள்ளே வர வேண்டுமானா கண்டிப்பா எடப்பாடி எதிர்த்திருப்பார். அவர் ஒத்துக்க போறது கிடையாது. ஏன்னா டிடிவி தினகரனை கூட்டணியாக ஒரு கட்சியாக எடுத்துக்கொள்வதற்கு எடப்பாடிக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. ஆனால் ஓபிஎஸ் போட்ட கேஸ் இன்னும் இருக்கு. நாஞ்சில் கோலப்பன் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் போட்ட கேஸ் இன்னும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கூட்டணி, அவர் கட்சி அதுவும் அப்படியே வந்தாலும் அவரை வேறு ஒரு சின்னத்தில் நிற்க வேண்டிய நிர்பந்தம் தான் ஏற்படும். பாஜக நீ உள்ஒதுக்கீடு ஏதாவது கொடுத்துக்கோன்னு வேண்ட அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வேணா நடக்க வாய்ப்பு உள்ளதே தவிர அதிமுகவும் ஓபிஎஸ் வந்து ஒரு கூட்டணியாக செயல்படுவோம் அப்படி என்ற ஒரு நிலைமை வருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது இந்த சமயத்துல. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க டிடிவி விஜயும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போதைக்கு அந்த மாதிரிதான் இருக்கு இந்த விஷயம். ஓகே, அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. ஆனா ஏன் ஓபிஎஸ் அதற்கு முன்பாக இந்த முடிவு எடுக்கிறார்? சார் அவர் பேரம் பேசுகிறார் சார். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல் விமர்சகராக பார்த்தேன்னா அவர் பேரம் பேசுகிறார். இந்த பக்கம் அவரே சொன்னார், நான் விஜய் கூட போனாலும் போவேன், திமுக கூட போனாலும் போவேன்ட்டு. சார் திமுக கூட செல்வேன் என்று ஒருவர் சொல்லும் பட்சத்தில் அப்போ அவர் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார் தான் அர்த்தம். அட்லீஸ்ட் ஒரு விதமான ஒரு ஆரம்ப புள்ளியில் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அப்ப திமுக கூட போக வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார் என்றால் அந்த ஒரு பேரத்தை ஒரு அடிக்கோள்றார். நான் பாரு அதிமுக எதிர்த்துட்டு வரேன், திமுக கிட்ட எனக்கு வந்து சீட்டு வேணும்ட்டு ஒரு பேரம் பேசுவதற்காக தான் இருக்கும். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு மேலேயே நீங்க ஓபிஎஸ் உள்ள எடுத்துட்டு வருவாரு, நீங்க வந்து எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த சான்சஸை ஓபிஎஸ் அவர்கள் தான் ஏதாவது ஒரு ஓப்பனிங் இருந்து ஒரு உள்ஒதுக்கீடு, பாஜகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு இணக்கமான ஒரு உள்ஒதுக்கீடு அப்படி என்ற ஒரு ஆப்ஷன் வந்தாலும் அதனை ஓபிஎஸ் மூடிவிட்டார். அப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஒரு குறிக்கோள், எம்ஜிஆர் அவர்களுடைய குறிக்கோள் திமுகவை வீழ்த்த வேண்டும், அவர்களுக்கு உதவும் வேண்டுமாக ஒரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்னா அவர் விஜயோட போய் ஜாயின் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க, ஒரு கட்சி ஒரு தலைவர் போறதுல. ஆனா இல்லைன்னா அவர் என்ன பண்ணணும், லைக் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு போன்றவர்கள் போல அவரும் திமுகவில் போய் ஐக்கியமாகலாம். திமுக அதெல்லாம் இடம் கொடுக்கும். தஞ்சம் கொடுத்தானா இடம் கொடுக்கும். ஏன்னா 8 மினிஸ்டர் கொடுத்திருக்கும் போது 9வது மினிஸ்டருக்கோ அங்க ஒண்ணு இடம் இல்லாம இல்ல.
ஏன்னா அவங்கள்ட்ட மினிஸ்டருக்கு ஆள் இல்லாம தானே இங்கிருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதனால 9வது மினிஸ்டர் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதன் அப்படிப்பட்ட பேசுபவர்களை எப்படி அதிமுகவுடன் கூட்டணியில இருப்பாங்கன்னு சொல்ல முடியும்? அதனால அவர் அந்த கதவை அடைத்து விட்டார். இப்போ அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஓகே, திரு நாஞ்சில் கொலப்பன், அப்போ விஜயோட போறதா உங்களுடைய முடிவு? அது அண்ணன் கழக நேத்து ஒருங்கிணைப்பு தாவேக்காவுடைய திமுகவுடைய அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டதா இல்லையா? அதாவது இங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணனோட பயணிக்கிறாங்க. முன்னாள் இன்னாலும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் திமுக கூட போகலாம். இப்போ ஏற்கனவே ஒருத்தர் போயிருக்காரு, இந்த மனோஜ் பாண்டியன்லாம். அது போல் போகலான்னு ஒரு கருத்து உரிமைகள் ஏதாவது அண்ணன்ட்ட சொல்லியிருப்பாங்க. தொண்டர்களின் உரிமையை கேட்கறதுக்கு தான் அவர் தொண்டர்களை வச்சிருக்காரு போல. எடப்பாடி பழனிசாமி போல நான் 2026 கிடையாது 29 கிடையாதுன்னு சொல்லி பொதுக்குழுலாம் கூட்டி முடிச்சுக்கிட்டு அமித்ஷா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ராத்திராமன் ஓடி போய் பார்க்குற மாதிரிலாம் கதையெல்லாம் நாங்கள் பார்க்கல. தொண்டர்களின் உரிமை என்ன தொண்டர்களுக்கு தேவையோ அது அவரே கொடுத்து அவரே கேட்டு வாங்கி யார் டிஎம்கேக்கு போகணும்னு சொல்லுவார், யார் வெற்றி கழகத்துக்கு போகணும்னு சொல்கிறாருங்கிறத அவரே பரிசீலனை பண்ணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் அன்னைக்கு வெளியிடுறேன்ட்டார். புரிஞ்சுட்டீங்களா? இதில் திமுக போகிறது யார், வெற்றி கழகத்துக்கு எப்படி போகணுங்கிறது எல்லாத்தையும் அவர் ஆலோசிக்க நாங்கள் அவருக்கு உரிமை கொடுத்துருக்குறோம். அதனால் இதை அவர் திமுக பக்கம் சாண்டிடுவாரா, இவர் வெற்றி கழகத்துக்கிட்ட போனா என்ன? இப்போ நம்ம ஒரு சொல்ற மாதிரி திமுக இந்த ஆப்ஷன்லயே வரலாமா? அதிமுகவை ஒருத்தட்ட இருந்து இந்த ஆப்ஷன் வரலாமா? அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போய் திமுக சேரு சொன்னாரா? தொண்டர்களுடைய மனநிலை என்ன? எடப்பாடி பழனிசாமி என்பவரை எதிர்க்கிறதுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரோட சீனியர்லாம் இங்கே இருக்கிறாங்கல்ல. அவர்கள் இப்போ எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எம்எல்ஏ ஆனவங்க இருப்பாங்க, எம்பி இருப்பாங்க, முன்னாள் எம்பி இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி கழகத்துக்கு போகிறதுக்கு நம்ம தாய் கழகம், அதாவது இவர் சொன்ன மாதிரி திமுகவோட போய் இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணன்ட்ட சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எங்கள் கருத்தை நீங்கள் கேட்கலையேன்னு சொல்லிடக்கூடாது. இப்போ பெரும்பான்மையாக யார் என்ன சொல்கிறாங்களோ, அனுபவிக்காதவர்கள், எந்த ஒரு கவுன்சிலர் பதவியும் அனுபவிக்காதவங்கள்லாம் திமுக போகணும்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இப்போ எங்களை போல உள்ளவங்கள்லாம் திமுக எங்களுக்கு களத்தில் எதிரி தான், இல்லன்னு நாங்க மறுக்க முடியாது. திமுக போகணும்ன்றாங்க. அதுல இருக்கிறவங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய கருத்தை கேட்காமல் அண்ணன் ஒரு முடிவு எடுத்துட்டாரு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எழுதி கொடுத்துருக்க மட்டும்தான் இருக்குமோ ஒழிய எல்லா தொண்டர்களுமே திமுகவுக்கு நாங்க எதிராக தான் செயல்படுவோம். என்னைக்கும் திமுகவுக்கு களத்துல எங்களுக்கு திமுக தெரியும். அதுதான் திமுக. அவரு நம்ம அப்பா சொன்ன மாதிரி அங்கே அவர் உதயநிதி என்ன சொல்றாரு, இங்க இருக்கிற பெருசுகள்லாம் நீங்க ஒதுக்கிடுங்க, இளைஞர்கள்லாம் வழி விட்டு கொடுங்கன்னு அவரே சொல்றாரு. இருக்கிற ஆளுகளே அங்க தள்ளுறாங்க. இங்க இருக்கிற பழைய ஓட்ட சில எல்லாம் போய் அங்க போய் நிக்க முடியாது. நீங்க நல்ல உண்மைதான் அவர் சொல்றதெல்லாம். அதனால ஒரு இளைய சமுதாயத்துக்கு வழி கொடுக்கணும், இளைய சமுதாயத்தை ஊக்குவிக்கணும். அதுக்கு எந்த வெற்றியை தேடணுமோ அந்த வெற்றியை தேடி தான் நாங்க போவோம். இபிஎஸ்க்கு சரியான பாடம் புகட்டுவோம் அப்படின்றீங்க. ஆமா, எப்படி புகட்டுவீங்க சார்? எங்களோட உரிமை மீட்பு கழகம் தொடர்ந்து செயலாற்றும், சட்ட போராட்டத்திலிருந்து பின்வாங்காது. ஆனால் களம் 2026 தேர்தல் களம், அந்த களத்துக்கு வியூகம் அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க, அவரை நம்பி இருக்க தொண்டர்கள் இருக்காங்க. அதனால எந்த ஒரு இடர்பாடு இல்லாத அளவுக்கு கழிஞ்ச தடவை இப்போ அவர் சொன்னார், அவர் போனா என்ன அமைச்சராக கொடுத்துடலாம், இவர் போனா போதும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் சந்திர சார் சொன்னார். ஏன் 2024 மோடி வேணும்னா ஒத்த பலாபலத்தை தூக்கிட்டு வந்தாரு, அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்து நீங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கியிருக்கலாமே, ஏன் மோடி எங்க தவற விட்டாரு? நீங்க செஞ்சிருக்க வேண்டியதானே? அவருக்கு ஒரு சில மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு எந்த தகுதி இல்லை, நிர்மலா சீதாராமனோட தகுதி உள்ளவர் தான், அங்க இருக்கிற எல்லா அமைச்சரோடையும் தகுதியை வாய்ந்தவர். ஏன் நீங்க மோடிக்காக ஒத்த பலாபலத்தை சுயேட்சை சின்னத்தோட நின்னாருங்க? அவருக்கு முதல்ல நம்ம ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்போம்னு எண்ணம் ஏன் வரல? அப்புறம் சும்மா திமுகவை சாடணுங்கிறதுக்காக திமுக இது பண்ணாதீங்க. களத்துல உங்களுக்கு அண்ணா திமுக அடிப்படை குற்றச்சாட்டு, நீங்க திமுகன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதே என்னன்னா பார்கெனிங் பவரை ஏத்துறதுக்கு தான் சார். எது வேணாலும் அவர் செய்வார் சார். கடலோட ஆழத்தை எப்படி பார்க்க முடியாதோ அது போல அண்ணன் ஓபிஎஸ் அவரோட மனசுல இருக்கிறத யாராலையும் அறிய முடியாது சார். கேப்போ உங்களுக்கு தெரியுதா திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவரு விஜயோட போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறீங்களா? சார் அதான் இவர் சொல்லிட்டாரே சார், நம்ம நண்பர் சொல்லிட்டாரே, இப்போ நாஞ்சில் கோலப்பன் சொல்லிட்டாரு, திமுக கூடயும் போலாம், நிறைய அதாவது எல்லா ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க. தொண்டர்கள் சொல்லியிருக்காங்க, தொண்டர்கள் கருத்து திமுகவுடன் செல்ல வேண்டும்,
எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும், அதனால் அங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் சேர்ந்தோம். தாய் கழகத்தில் சார் அப்படி ஒரு இல்ல, இல்ல ஆப்ஷன் சார், இல்ல, வந்திருக்கு இல்ல, நீங்க. சொல்றேன். ஓகே, ஓகே. முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்கிறார். சரி, அதான் சோ அந்த மாதிரி அவர்கள்லாம் ஒரு நல்ல முன்னாள் தலைவர்கள் எல்லாரும் வந்து அந்த மாதிரி அறிவுறுத்தினாங்க. அவர்கள் சொல்றதும் சரியாதான படுது, நம்ம வந்து அதிமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், அதனால நம்ம அங்க போய் சேரலாம்னு ஒரு முடிவு எடுத்தோம்னு சொல்லலாம். தாவேகா கூடயும் போகலாம். தாவேகா கூட போவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய அதிகம். திமுகவுடன் போனால் he will be written off by ஏடிஎம்கே தொண்டர்கள். ஏன்னா ஏடிஎம்கேனுடைய ஒரு ஹார்ட் கோர் தொண்டர்கள் என்பது திமுகவை களத்தில் எதிர்கொள்ளக்கூடியவர்கள், அவர் திமுகவை எதிர்கட்சியாகவே பாவிக்கக்கூடியவர்கள். அதனால் அவர் வந்து அதிமுகனுடைய தொண்டர்களுடைய கொஞ்ச நெஞ்சம் ஐயோ பாவம் பாவரு அவருக்கு வந்து சரியானபடி அங்கீகாரத்தை கொடுக்கல அப்படின்ற ஒரு நினைக்கக்கூடியவர்கள் கூட அதை வந்து முகம் சுளிக்க வைக்கக்கூடும். அதனால அந்த ஒரு ஆப்ஷனே அவர் சொல்லியிருக்கவே கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். மத்தியில் அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்திருக்கலாம். மோடி அவர்கள் சரியா கொடுப்பது சரி என்று நினைத்திருந்தால் கொடுத்திருப்பார். ஏன்னா அவர் வந்து மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் கொடுக்காமலா இருந்தார். ஸோ அப்ப இவருடைய செயல்பாடுகளை அவர் வந்து மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணும் என்ற ஒரு நினைப்பு அவர்களுக்கு வரவில்லை என்பதுதான் என்னுடைய இருக்கலாம். ஏன்னா வந்து சார் அவங்க கட்சி நலன் தான் சார் பார்ப்பாங்க. ஏடிஎம்கே கூட கூட்டணி வேணுமா இல்ல ஓபிஎஸ் ஓட கூட்டணி வேணுமா என்று நினைக்கும் போது ஏடிஎம்கே தான் தேவை என்று நினைத்திருக்கலாம். அதனால வந்து ஓபிஎஸ் வந்து அவர் எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒன்று சேரும் போது அவர்களை பார்த்துக்கலாம் அப்படின்றதுல ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். ஆனால் அவர் டிவிக்கே கூட போவதற்கு அந்த ஒரு பார்கெனிங் பவர் தான் இப்போ வந்து பொது வழியில வந்து பேசுறாரே தவிர ஹீ ஷட் த டோர். கொஞ்சம் நெஞ்சம் ஏதாவது ஒரு இது வந்து ஒரு நெகோசியேஷன் பண்ணி ஒரு அதிமுக கூட்டணியை பலப்படுத்தி ஒரு பெரிய அளவில் அவர் ஓபிஎஸ் வரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட அதை கதவை மூடிவிட்டு அவர் போய்விட்டார். அப்போ ஓபிஎஸ்க்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடன் எந்த ஒரு கூட்டணியோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ தேவையில்லை என்பதுதான் அவருடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கு. டிவிக்கே கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். நாஞ்சில் குலப்பன் சார் அவருடைய கடலின் ஆழத்தை கூட அளந்து விடலாம், ஓபிஎஸ் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதுன்ட்டு. ரெண்டாவது டே வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, அவ்வளவுதான். அரசியல்ல பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக தெரியக்கூடியது இதில் எனக்கு என்ன ஆதாயம். ஒரு ஆதாயம் இல்லைன்னா நான் யாருக்கும் இருக்க மாட்டேன். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார் தான் என்னுடைய பார்வை. கேப்போ திரு ராஜகம்பீர் இவங்களுடைய ஆப்ஷன் எல்லாம் விரிவடைகிறதா பார்க்கலையா? இவங்க விஜய் பக்கம் போனாங்கன்னா தாவேக்காவும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறிடும் அப்படின்னு பார்க்கலையா திரு தினகரனோ ஓபிஎஸ்ஓ? அதாவது தமிழ்நாட்டிலே வந்து தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய அளவிலே வாக்கு வங்கி வந்து சரிந்து கொண்டிருக்கிறது அதிமுகவுக்கு என்கிற கவலை அவர்களுக்கு இல்லை. தனிப்பட்ட தலைவர்களைத்தானே தள்ளி வைக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது, வாக்கு சதவீதம் இருக்கிறது என்கிற கணக்கை தாண்டி தான் கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்கிற அந்த மனப்பான்மையிலே எல்லாரையும் அவர் தூக்கி எறிகிறார். ஏன்னா கடந்த காலங்களிலே எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதா அவர்கள் தன்னை எதிர்த்தவர்கள், ஜானை அணியை முதன்மை வைத்தவர்கள் அத்தனை பேரையுமே தன்னுடைய கட்சியிலே இணைத்துக் கொண்டார். ஜெயலலிதாவுக்கு இல்லாத வசீகரமா, அவருக்கு இல்லாத ஆளுமை பண்பா எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவரை எதிர்த்தவர்கள் அன்றைக்கு இருந்த ஆரம் வீரப்பன்ல இருந்து பல முக்கியமான பல பேரை வந்து இணைத்துக் கொண்டார்கள். மேடைதோறும் வந்து காளிமுத்தவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். அவரையெல்லாம் சபாநாயகராக அழகு பார்த்தவர் ஜெயலலிதா. மாற்று கருத்துடையவர்களை மதிப்பதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. 34வது இடத்திலே இருந்த எடப்பாடி பழனிசாமி நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஜெயலலிதா மரணத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், குவாத்தூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கிற வரலாற்றை எல்லாம் முற்றிலுமாக எதிர்கட்சி தலைவரானது அவருடைய உழைப்பு தானே சார்? எதிர்கட்சி தலைவரானது 75 இடங்கள் பிடித்தது அவருடைய உழைப்பு தானே? அதெல்லாம் கட்சியினுடைய அங்கீகாரத்தினால வந்ததுங்க. அந்த கட்சியில யாரை நிறுத்தினாலும் எம்எல்ஏ ஆயிருவாங்க சாதாரணமா. எத்தனையோ பேர் அப்படி ஆயிருக்காங்க. 75 இடம் ஜெயிப்பாங்களா என்ன? முறையில் செல்வாக்கு மிக்கவர்கள் திடீர்னு துறைமுகத்துல நிப்பாட்டி ஜெயலலிதா எம்எல்ஏ ஆக்கினாங்க அவரை. எத்தனையோ பேர் சாமானியர்களை வந்து அதிமுக வந்து பெரிய அளவில் அமைச்சர்களாக மாற்றி இருக்கிறது, பெரிய பெரிய அதிகார பதவிக்கு வர வைத்திருக்கிறது என்பதுதான் கடந்த கால வரலாறு. அதனால அந்த இடத்திலே வந்து அந்த கட்சி தான் பெருசே தவிர தனி மனிதர்கள் வந்து தலைவர்களே கூட பெருசு கிடையாது. ஏன்னா
எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் தான் அதிமுகவை தவிர எடப்பாடி நிறுவனர் கிடையாது, ஜெயலலிதாவே நிறுவனர் கிடையாது. அவர்கள் அந்த எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தை அவருடைய மறைவுக்கு பின்பு வழி வர்றவங்க எல்லாம் ஜெயலலிதா அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டு அப்புறம் வர்றாங்க, அப்ப ஜெயலலிதாவும் ஏத்துக்கிறாங்க. ஆனா இன்னும் இபிஎஸ் உடைய தலைமையை ஏத்துக்க மாட்டேன், ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடு அப்படின்னா எப்படி ஏத்துக்குவாங்கன்றதுல ஏங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேருவதற்கெல்லாம் பலமுறை கோரிக்கை வைத்தார்கள்ல, பலமுறை கோரிக்கை வைத்தார்கள், அதையெல்லாம் நிராகரித்து விட்டார்கள். தங்களுடைய தலைமை பதவி காலியாகி விடுமோ, பொதுச் செயலாளர் பதவி காலியாகி விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக மாற்று கருத்துடையவர்களை அவர்கள் அரவணைப்பதற்கு ஒருங்கிணைப்பதற்கு தவறிவிட்டார்கள். அதனுடைய விளைவாக அதிமுக பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20% கீழாக இறங்கிவிட்டது. அது தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. 10 தோல்விகளை கடந்து 11வது தோல்விக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்கிற அளவுக்கு கடுமையான பின்னடைவை தான் அந்த கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எந்த வகையிலேயுமே பயன்படாத பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு அரசியலை எதிர்கொள்கிறார்கள். அது தொண்டர்களை சோர்வடைய செய்கிறது. ஏன்னா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்கள். அப்ப அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை இழந்து நிற்கிறது. அவர்கள் தனித்த வலிமை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் திமுகவை எதிர்கொள்ள முடியுமே தவிர அவர்கள் பலவீனமாக கிடக்கிற போது திமுகவினுடைய பாதை ரொம்ப தெளிவாக இருக்கிறது. வெற்றி பாதையிலே எந்த தடைக்கற்களுமே இல்லை. அது கேக் வாக்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது மாதிரி ரொம்ப எளிதாக்கி விட்டது பாதை. திமுகவினுடைய வெற்றியை இவர்களுடைய சண்டை உறுதி செய்கிறது. நான் சொல்றேன் பொங்கலூர் இந்த சண்டை திமுகவுக்கான வாய்ப்பை ரொம்ப எளிதாக்கிடுச்சு அப்படின்றாரு. சொந்த அண்ணனையே தூக்கி எறிந்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஒருபோதும் ஸ்டாலின் முதலமைச்சரே ஆக முடியாது என்று பலமுறை அழகிரி பேட்டியை கொடுத்தாரு. இன்று வரையிலும் கூட பிறந்த அண்ணனையே சேர்த்துக்கவே என்ன காரணம் அப்புறம் சொந்த அண்ணனை கூட ஒதுக்கி வைத்து விட்டு தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என்று ஸ்டாலின் அவனுக்கு கிட்ட நெல்லையே. திரு கருணாநிதி இருக்கிற போதே சொந்த அணையை பகைமையாக்கி ஒதுக்கி வைத்தாங்களே, இதை விட மோசம் இருக்குங்களா? அப்போ இந்த மாதிரி அரசியலை திமுக செய்வதற்கு கையேற கட்சி, அந்த கட்சியை தான் திரு வைகோவை விரட்டி விட்டு தன்னுடைய அரசியல் வாரிசாக திரு ஸ்டாலினை கொண்டு வந்து திரு கருணாநிதி. அப்போ இந்த மாதிரியான யுக்தியை ஜனநாயகத்துக்கு முரணாக செய்தது திமுக தான். ஆனா ஜனநாயகப்படி இருக்கக்கூடிய அதிமுக இது போன்ற சங்கடங்களை ஏற்பட்டால் அதை மிக சரியா கையாளுங்க. ஒன்னு ரெண்டு இல்ல சார், நிறைய இருக்காங்களேன்னு கேக்குறாரு சார். நீங்க திமுகவிலேயே 12 மாவட்ட செயலர் போனாங்க, வைகோ போனாங்க, பல முன்னாள் எம்எல்ஏக்கள் பல பேர் போனாங்க, பல நிர்வாகிகள் போனாங்க. அதாவது இந்த மாதிரி போவதும் வருவதும் வாடிக்கை. மதிமுகவை மறுபடியும் திமுக என்று திரு கருணாநிதி அழைத்தார். அதுபோலத்தான் அதாவது அதிமுகவை எதிர்ப்பவர் யாராக இருந்தாலும் காணாம போவாங்க. அதிமுக தான் மிகப்பெரிய ஜனநாயகம், சமூக நீதி இயக்கம். அதாவது யார் வேண்டுமானாலும் இந்த கட்சியில முதலமைச்சராக முடியும், பொதுச் செயலாளர் முடியும் சொல்லக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. இந்த கட்சியை தாண்டி எந்த கட்சியாலும் இந்த திமுக சொல்ல முடியுமா? திரு ஸ்டாலினுக்கு அடுத்தது இவர் தான் துரைமுகமாக சொல்ல முடியுமா? இல்ல யார் சொல்லுவீங்க? அப்ப சமூக நீதியை காக்கிற, ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்கிற அதிமுகவால் இந்த மாதிரி குழப்பங்கள் வருவது இயல்பு. அந்த குழப்பங்களை சரி செய்து மீண்டும் விவசாயில அதிமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுங்க. ஓகே, இறுதி கருத்து திரு ஸ்ரீராம் சேஷாதிரிட்ட இருந்து. டிடிவி தினகரன் என்ன பண்ணுவார்? அவருடைய முடிவு என்னவா இருக்கும்? சார், என்னை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் ஒரு கூட்டணிக்குள்ள வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு கூட அதை பற்றி பேசும்போது அவர் அதை பற்றி ஒரு எதிர்ப்பு சொல்லல. அண்ட் நாங்க முடிவு பண்ணுவோம், எடப்பாடி நாங்க தான் எங்க இருக்கணும்ன்றது நாங்க தான் முடிவு பண்ணுவோன்றாரு. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்றது ஓகே, அதுதான் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தவங்க டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு பாருங்க அவருக்கு 6 சீட்டு கொடுக்குறாங்கன்ட்டு. அந்த மாதிரி அதை சொல்லக்கூடாது. அதான் அவர் டிடிவி தினகரன் தான் சொல்லுவார் இந்த மாதிரி நாங்க எங்க இருக்கோம். இல்லைன்னா அவர்களும் அதிமுக கூடயோ இல்ல பாஜக கூடயோ இல்ல ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு டுகெதரா சொல்லுவாங்க. யாரோ போறவங்கிறவங்க எல்லாம் போயிட்டு டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லுவது அரசியல்ல ஏற்புடையதாக இருக்காது, நாகரிகமா இருக்காது. அது ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். அதனால் டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள்ள வருவாரம் தான் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் இதுக்கு மேல வருவார்களா என்பதை பத்தி ஒரு 99% ரூல்ட் அவுட். மற்றபடி சிறு கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். ஓகே, பட் என்டிஏ இன்னும் லாஸ் ஆகாம இருக்கு, என்ன பண்ணுவாங்க? பியூஷ் கோயலுடைய முடிவு என்னவா இருக்கு அடுத்து? இதுக்கு மேல என்ன லாஸ் ஆகிறதுக்கு? ஓபிஎஸ் வாஸ் ஒன்லி திங், ரைட்? அவர் சார், ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் 3 மாவட்டங்கள்ல தான் ஓரளவுக்கு செல்வாக்கு என்று சொல்லக்கூடியது இருக்குது. அதுவும் ஓபிஎஸ் என்பவர்களுக்கு அவருடைய சொந்த மாவட்டத்திலே பெரிய செல்வாக்கு கிடையாது. கொஞ்சம் ராமநாதபுரத்துல அவர் கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. தேனி மாவட்டத்திலும்
சிவகங்கை மாவட்டத்திலும் கொஞ்சம் தென்காசி இந்த போன்ற திருநெல்வேலி போன்ற இடத்துல இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு உண்டு. மற்றபடி நீங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு 35 மாவட்டங்கள்ல ஓபிஎஸ்கோ டிடிவி தினகரனுக்கோ எந்த விதமான ஒரு செல்வாக்குமே கிடையாது. அவங்க வின்னரா இல்லாம இருக்கலாம், பட் அவங்க ஏடிஎம்கேக்கு ஸ்பாயிலரா இருப்பாங்கல்ல. இல்ல அதான் சொல்றேன், இந்த 2-3 மாவட்டங்கள்ல கூட. அதனால்தான் டிடிவி தினகரன் இந்த பக்கம் இருப்பாருன்னா சொன்ன, சசிகலாவும் இந்த கூட்டணியை ஒரு ஆதரிக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அவர்களுக்கும் முக்கியமான விஷயம் ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்தவங்கன்றதுனால திமுகவை வீழ்த்துவதுதான் முக்கிய குறிக்கோள் அப்படி என்ற ஒரு மனநிலை அவர்கள் வெளிப்படுத்தியாக வேண்டிய கட்டாயத்திலும் இருப்பாங்க. அதனால ஓபிஎஸ்னால ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ஸ்ட்ராங் பார்ட்டிஸ் ஒரு தேமுதிக இருக்கக்கூடிய ஒரு 1% அண்ட் பாமக இஸ் முக்கியமான ஒரு விஷயம். பாமக உள்ளே வர வேண்டும். அது முக்காவாசி அந்த வடக்கு மாவட்டங்கள்ல அவர்கள் வந்தால்தான் அதிமுக பிளஸ் பாமக அண்ட் பாஜகனுடைய கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்வீப் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்றதான் பார்க்கிறேன். விஜய்னால பாதிக்கப்பட வேண்டியது போவது திமுக கூட்டணி, பெருமளவுல திமுக கூட்டணியாக தான் இருக்கும். அதுவும் கடலோர மாவட்டங்கள்ல நீங்க இது கிரேட்டர் சென்னையில இருந்து ஆரம்பிச்சு நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்ல அவர் மிகப்பெரிய அளவு திமுக வாக்குகளை எடுக்கிறார். அதாவது ப்ரோ டிஎம்கே ஓட்டுகளை தான் எடுக்கிறார் இப்பத்திய கணிப்புப்படி. அது திமுக ஒரு பெரிய பாதகமா இருக்கும் என்பதுதான் திமுக பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால்தான் இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட்டிங் எல்லாம், ஃபேக் நேரேட்டிவ் செட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இறுதி கருத்து திரு ராஜகம்பீரன் அப்பாஸ். அதாவது திமுகவினுடைய வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் அவர்களுக்கு அப்படியே கிடைத்துவிடும். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்படும். தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய அளவில் சிதறடிக்கப்படும். பாமகவும் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவதுங்கிறது அங்கு கட்சி பிளவுபட்டு கிடக்கிறது. ஏறத்தாழ அதிமுகவினுடைய நிலையை போலதான் பாமகவினுடைய நிலை இருக்கிறது. தேமுதிக திமுக பக்கம் தான் வர விரும்புகிறது. மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய தலைவர்கள் யாருமே இன்னும் தங்களுடைய முடிவை அறிவிக்கல. கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவர்கள் யாருமே அறிவிக்கல. அதனால ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியாமல் அதிமுக தடுமாறி கொண்டிருக்கிறது. அதான் கலை யதார்த்தம். தாவேகா முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தான் பெற முடியும். அவர்கள் ஒரு நாள் வெற்றி வாய்ப்பை பெற முடியாது. அதனால தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது முழுக்க திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் தான். 4 முனை போட்டியாக இருந்தாலும், 3 முனை போட்டியா இருந்தாலும், அல்லது 2 முனை போட்டியா இருந்தாலும் திமுக தான் வெல்லும். ஓகே, திரு புகழூர் மணிகண்டன். இல்ல, 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களும் விதிவிலங்கி இருக்காங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் பல முறை தாக்குதலால் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது திமுக. எனவே திமுக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இது அதிமுக உட்கட்சி பிரச்சனை இருப்பதால் போல செய்திகளை கசிய விடுகிறது. அதே மாதிரி தமிழ் மொழி மீது மிகுந்த அக்கறை இருப்பதாக காட்டிக் கொண்டு கருணாநிதியுடைய மகள் கனிமொழியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று ஒரு சொல்ல விரும்புறாங்க. திமுக தலைமை கொண்டு வர வேண்டும் விரும்புறாங்க. இதையெல்லாம் மறைப்பதற்காக திமுக நாடகம் ஆடுகிறது. எப்படி நாடகம் ஆடினாலும் 2026 அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஏன்னா திமுக தொடர்ந்து மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த தவறை அறுவடை செய்கிற வகையில் 10 வாக்குகளை கூடுதலாக பெறும். 176 இடங்கள் மிகப்பெரிய வெற்றியும், 34 இடங்கள்ல கணிசமான வாக்கு வித்தியாசம் அதிமுக வென்று ஆட்சி பிடிக்குங்க. அதாவது ஸ்ரீராம் சார் ரொம்ப அழகா நோவாம நொங்காம பாஜக ரொம்ப பலமாக இருப்பது போல ஒரு காட்சியை அமைத்து விட்டு போனாரு. ஓபிஎஸ்க்கு அண்ணனுக்கு எங்கடா இருக்கு, அவர் ஒன்றும் இது இல்லை. ராமநாதபுரத்தில் அப்போ எங்க அதிமுக தோத்துது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 18% ஓட்டை 2024 கொண்டு உழைச்சி கொடுத்தவனே அதிமுக தொண்டை. நாங்கெல்லாம் ஓபிஎஸோட ஆதரவாளர்கள். தாமரை இலை இருந்தோம், எத்தனை தொகுதிகளில் செல்வாக்கு இருக்கு? எல்லா இடத்துலயுமே செல்வாக்கு. 234 தொகுதியிலும் கட்டமைப்போட உட்கார்ந்துட்டு இருக்காரு. சும்மா சாதாரணமாலாம் உட்காரல. நீங்க பாத்துருக்கீங்க. சும்மா சரி சார், இவ்வளவு பேசுறீங்களா? அண்ணாமலை எங்க சார்? பியூஷ் கோயல்லாம் வந்த நேரத்தில் அண்ணாமலை எங்க சார்? முதல்ல பாஜக 2ஆக போகுது, இந்த பக்கம் காங்கிரஸ் 2ஆக போகுது. ஒரு பக்கம் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி பிரச்சனையில் இருக்கு, இந்த பக்கம் பாஜக எடப்பாடிக்கு காலையே பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பத்தி நீங்க அப்படியே பல நழுவி பார்க்க விழுந்து அது நழுவி வாயில விழுந்தா கதை மாதிரி அழகா வாயில வட சுற்று போறாரு ஸ்ரீராம் சார்லாம். ஆனா ஓபிஎஸ் ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சார், ஓபிஎஸ் டிசைடிங் ஃபேக்டர் இல்ல. அது எப்படி சார் நீங்க சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? அவர் என்ன பார்த்தாரா களத்துல? அவர் பார்த்தாரா? அவர் நின்று பார்த்தாரா? எந்த இடத்துல இல்லங்கிறத நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். நாங்க 2026 தேர்தலில்
ஓபிஎஸ் ஒற்ற 3 எழுத்து இல்லாம Okay, நீங்க பாப்போம். உங்களால ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது சார். எடப்பாடியை நம்பி போய் நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்க? எடப்பாடி பொதுக்குழு அவர்களுக்காக சொன்னாரா நாங்க 18% வாங்கிட்டோம், நீங்க நான் 23, 18. 41 சார். சிறுபான்மையினர் எதிர்ப்பு மோடி நாட்டுக்கு வேண்டாம்னு சொல்லி போட்ட ஓட்டு தான் சார் அந்த 21. அது எப்படி சார் உங்களுக்கு பாஜகவோட சரி, கேட்போம், கேட்போம். அது கூட பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ் டிவி என்ன முடிவெடுக்க போறாங்க, இவங்களால என்டிஏவுக்கு இழப்பா, பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.